வணக்கம். இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லி. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் பக்கத்தில் ஒரு ரெட் கலர் பாக்ஸ், ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா 9R, OnePlus 9R. இந்த ஃபோன் ஒரு 1 வீக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் எப்படி இருக்குது, எதுக்கு இந்த ஃபோன் வாங்கினேன், இதோடைய ஃபார்மல் அன்பாக்சிங் என்ன, எல்லா முழு தகவலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ராஜசேகர், டெக்மாஸ்லேருந்து. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 9R ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபோனையும் சார்ஜர் தவிர மற்ற எதுவும் எடுத்து நான் பார்க்கல, என்ன இருக்குன்னு நானும் சரியாக கவனிக்கல. திரும்ப இருந்தாலும் இல்லை இன்சர்ட் பண்ணியாச்சு. திரும்ப நான் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபார்மலாக எப்படி இருந்ததுங்கிறதுக்காக ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸில் பின்னாடி என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. எல்லா ஃபோன்லேயும் மென்ஷன் பண்ணுற மாதிரி மாடல் என்ன கலரு, எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, அதுபோக மேனுஃபேக்சர் யார் மேனுஃபேக்சரிங் பண்ணது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் கீழே வெளியே போகணும் அப்படின்னா, இந்த ஃபோன் வந்து என்ன வேரியண்ட்டு, அதாவது 12GB RAM, 256 இன்டர்னல் ஸ்டோரேஜ் அந்த வேரியண்ட்டு, அதுபோக உங்களுக்கு என்னென்ன வேல்யூ, டைமென்ஷன் என்ன, அதுபோக IMI நம்பர், ப்ராசஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன், அதுபோக ஆடியோ வந்து என்ன சிஸ்டம், டால்பி ஆட்டம்ஸில் கொடுத்துருக்கோன்னு சொல்லி பேசிக்காக எல்லா மாடலுக்கும் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணாலே மேலே ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். நான் சொன்ன மாதிரி லேக் ப்ளூ கலர். பாக்ஸ்குள்ளே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர் அவங்க லோகோடு இருக்குது, OnePlus லோகோடு இருக்குது. இந்த சார்ஜர் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர். ஆக்சுவலாக எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும் சொல்கிறாங்கன்னா, ஒரு 30 to 40 மினிட்ஸில் உங்களுக்கு 100% ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். 65 வாட்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க, 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர்னு சொல்லி. அது போக எப்போவும் மாதிரி OnePlusக்குரிய ஒரு ரெட் கலர் அவங்க கேபிள், எப்பவும் பார்த்தீங்கனாலே OnePlus கேபிள்னாலே தனியாக தெரியும். ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதே ரெட் கலர் கேபிள். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கனாலே இந்த மேலே எழுதியிருக்காங்க நெவர் செட்டில்னு சொல்லி, ஒரு தாரக மந்திரம் மாதிரி எழுதியிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு அந்த கேஸ் தான் வருது. இது பேசிக்காக இப்போ எல்லா மாடல்லையும் இந்த கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயுமே எழுதியிருக்காங்க நெவர் செட்டில்னு சொல்லி. ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கடுத்து உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் நானே இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன், ஃபோனை யூஸ் பண்ணதோட சரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பர். OnePlusோட வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க. வெல்கம் சொல்லி அதில் தான் சிம் எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பேப்பர்ஸாக தான் இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பேப்பர் ஒர்க்காக தான் இருக்குது. சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரெட் அண்ட் ஒயிட் தான், அவங்க லோகோ தான், அவங்க ட்ரெண்ட் மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க, ஒன்று இதுவும் பேப்பர் தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெட் கேபிள் கிளப்னு சொல்லி. அவங்க கேபிள், ஃபோன் கேபிள் எல்லாமே ரெட் கலர் இருக்கான்னு தெரியல, ரெட் கிளப்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல, லாகின் பண்ணி பார்க்கணும். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கிளப் கார்டு மாதிரி, ஒரு மெம்பர்ஷிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக அந்த ஃபோனோட ஷர்வேலி எவ்வளோ சொல்லி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஒரு 6-7 பேப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஃபோன் தான். இந்த ஃபோன் எப்படி இருக்குங்கிறது சொல்லி ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொடுத்துருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னாலே கேமராக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. NFC டிடெக்ஷன் ஏரியான்னு சொல்லி ஒரு ஏரியா மென்ஷன் பண்ணி அந்த NFCயோட ப்ளேஸையும் பேஸ் பண்ணிட்டாங்க. ஃபோனை பார்க்கலாம். ஓ, சூப்பராக இருக்குது.
நான் 10 days யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபோனு. என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஃபோனை கையில் வச்சுருந்ததுமே ஒரு ராயல் லுக் இருக்குது, ஒரு ரிச் லுக் இருக்குது. ஃபோனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரெஃபர் பண்ணி பார்த்ததில் சிலர் சொல்லியிருந்தாங்க இந்த மேட் ஃபினிஷிங் தான் நல்லாயிருக்கும், கிளாசிக் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்கலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அப்படி ஒன்றும் தெரில. ஒருவேளை மேட் ஃபினிஷிங் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாமா இருக்கும். பட் இதுவே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் நம்ம வச்சிருக்க கலர் பார்த்திங்கன்னா லேக் ப்ளூ கலர், ரொம்ப கிராண்ட் லுக், சூப்பராக பார்க்குறதுக்குமே ரொம்ப ரிச் லுக், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் வந்து 6.5 inch டிஸ்பிளே தான். நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் இருக்கும்போது டாப்பில் தான் உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசும்போது கேட்கக்கூடிய ஸ்பீக்கர் டாப்பில் தான் இருக்குது. அது போக முன்னாடி ஃப்ரண்ட் கேமரா எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோனை ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா OnePlusக்கே உடைய அவங்க ட்ரேட்மார்க்கான இந்த சைலண்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்களே அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சிம் ஸ்லாட் இருக்குது. இது டூவல் சிம் ஸ்லாட்டு. இதில் வந்து மெமரி கார்டு போட முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB சார்ஜர் போட்டிருக்காங்க. சார்ஜர் போர்ட் 65 வாட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கேட்குறதுக்கான ஸ்பீக்கருக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு போனோம் அப்படின்னா வால்யூம் அப் அண்ட் டவுன், நீங்கள் வால்யூம் கூட்ட குறைக்கிற பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் அந்த ஃபோன் வெளியே பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னாலே எல்லாருமே சொல்கிற மாதிரி ட்ரேட்மார்க் சூப்பர் கேமரா ஃபினிஷிங் இதில் தான் கொடுத்துருக்காங்க. பேக்கில் கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விசேஷம்னா 2 கேமரா பெரிய கேமராவும் 2 கேமரா சின்ன கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டூவல் ஃப்ளாஷ்னு சொல்லி சேர்த்து கொடுப்பாங்க. இல்லை அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கேமராமே ரொம்ப ரிச் லுக்காக இருக்குது. ஃபோனுமே பார்க்குறதுக்கும் சரி, பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம 9R சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணது ஒரு 3 மொபைல், அது கூட கம்பேர் பண்ணது என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 9 Pro 80 இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மாடல்னால நம்ம பெருசாக ரிஸ்க் எடுக்காமல் ஸ்கிப் பண்ணி விட்டாச்சு. அடுத்து நம்ம கம்பேர் பண்ணது 9 Pro, அடுத்து 9. இந்த ப்ரைஸ் விஷயத்தில் நீங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 9R தான் நமக்கு ஒரு 44,000 கிடைக்குது. 9 Pro வந்து உங்களுக்கு 67,000 ரூபா, கிட்டத்தட்ட 70,000 ரூபாய்கிட்ட கிடைக்குது. 9 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57,000 ரூபாய் கிடைக்குது. பெரிய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுமே ரொம்ப ஹியூஜாக, ரெண்டுக்குமே ரொம்ப பெரிய வித்தியாசங்கள் இருக்குது ரெண்டு மாடலுக்குமே. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்த்தது வந்து டிஸ்பிளே வந்து ஓவரால் 9 Pro மட்டும்தான் 6.7 inches, மற்ற ரெண்டுமே 6.5 தான். பட் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 3 மொபைலுமே ஒரே ரிஃப்ரெஷ் ரேட் தான், அது 120 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 9 Pro மட்டும் உங்களுக்கு 2K டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்கும்போது இந்த ப்ரைஸுக்கு இது பெஸ்ட்டாகவே இருந்தது. கேமரா பார்த்தோம் அப்படின்னா பெருசாக நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து கேமராவும் கூட கேமரா வந்து பார்த்திங்கன்னா 3மே ப்ரைமரி கேமரா 48 MP தான் கொடுத்துருந்தாங்க. அடிஷ்னலாக 9க்கும் சரி 9 Proக்கும் சரி ஒரு 50 MP கேமரா கொடுத்துருந்தாங்க. இதுக்கு 16 MP கேமரா. மற்றபடி எல்லா கேமராமே இது ஒரு 5 MP, ஒரு 2 MP, அது ஒரு 8 MP ப்ளஸ் ஒரு 2 MP கொடுத்துருந்தாங்க. 3 மொபைலுக்குமே ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோன்னா 16 MP தான் காமனாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு மேஜர் ட்ராபேக் என்னென்னு பார்த்தோன்னா 9ல் வந்து 3 கேமரா தான், சிங்கிள் ஃப்ளாஷ் தான். 9Rலையும் 9 Proலையும் தான் டூவல் ஃப்ளாஷும் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்பச்சர்ஸ் எல்லாமே ஒரே அப்பச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், எடுத்தவங்க திறமையை பொறுத்தளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக நல்ல ஃபோட்டோஸுமே 3மே ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தது பேட்ரி வந்து 3 மொபைலுமே ஒரே mAh தான், 4500 mAh தான் கொடுத்துருந்தாங்க. சார்ஜிங் மெத்தட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருந்தாங்க. 3க்குமே 65 வாட்ஸில் கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் 9 Proக்கு மட்டும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. 9க்கோ இல்லை 9Rக்கோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தது வந்து ப்ராசஸர் தான். நம்ம 9R மட்டும்தான் 870, அது 9R இருக்கலாம், இல்லை 9 Proவாக இருக்கலாம், 888 தான் கொடுத்துருக்காங்க. சிபியோட ப்ராசஸிங் ஸ்பீடை பார்க்கும்போது 9R வந்து 3.2 GHz வரைக்கும் புஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 9R இருக்கலாம், இல்லை 9 Proவாக இருக்கலாம், 2.84 GHz தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் என்ன டிஃபரன்ஸ்னால் இது 7nm, மற்ற ரெண்டுமே 5nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸை பொறுத்தவரைக்கும் இது 650 கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு 650, அது மற்ற ரெண்டுமே 660 கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் இதோட கூடுதலாக ஒரு 10% கூடுதலாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 ஃபோனுக்கும் எந்த மேஜர் டிஃப்ரென்ஸும் கிடையாது. எல்லா விஷயங்களும் கனெக்டிவிட்டி, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கூடுதலாக கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுக்குமே 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது, மெமரி ஸ்லாட் கிடையாது, வெயிட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மற்றபடி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூடுதலாக ஒரு 15,000 இல்லை ஒரு 26,000, 9 Pro வாங்கலாம் தான் 25,000 கூடுதலாக எந்த அளவுக்கு ஒர்த்தாக தெரியல. அதுக்காக தான் நம்ம சூஸ் பண்ணது மினிமம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய 9R மொபைல் நம்ம சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இவ்வளோ நேரம் 10 நிமிஷம் பேசுகிறத ஒரு 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சிடறேன். OnePlus எதுக்கு வாங்கியிருக்கோன்னா ஒன்றும் இல்லைங்க, OnePlus இந்த பிராண்டு, அது போக உங்களுடைய குவாலிட்டி, இப்போ உள்ள அப்டேட் வெர்ஷனுக்கு ஒரு 5G ஃபோன்,
இந்த ரேட்டுக்கு ஒருத்தான ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ தாங்க நம்ம 9R செலக்ட் பண்ணோட காரணம். கண்டிப்பாக அந்த 9R பற்றி வீடியோங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி 9R யாராவது வாங்கணும் அப்படியே முழு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நிறை குறை எது இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர் டெக்மாஸ்லேருந்து. நன்றி, வணக்கம்.